கார்த்தி லீவ் நல்லா ஏதாவது உருப்படியா பண்ணலாம்ல. இப்ப பாரு இன்னும் இந்த லேப்டாப்ல பார்த்துட்டே இருக்கு. இந்த மாதிரி தம்பி மழைக்கு அடிச்சு கீழே ஊந்துட்டாரு அப்படின்ட்டு எப்பயுமே காலையிலே போயிடுவாங்க, டிஃபன் கட்டி கொடுத்துருவேன், எடுத்துட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு. அங்கே தான் சாப்பிடுவாங்க லஞ்சு. அவன் இப்பன்னு பண்ணல, 2 வருஷமா காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. இந்த நியூஸ் நீங்க பாத்தீங்களாமா? பார்த்தேன், ரொம்ப சங்கடமா போச்சு. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஒரு அவேர்னஸே தெரிய மாட்டேங்குது, பேரண்ட்ஸுக்கு. அதை விட இவ்வளோ பிரச்சனை வருமாமா சாதாரண? கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலைன்னா எல்லா விதமான பிரச்சனையும் ஈஸியாக வந்துடும். அதுக்கு ஏன் செக் பண்ணிட்டியா? சரி, கண்டினியூ பண்ணிடு, கேர்ஃபுல்லாக பண்ணு. பிரேக்ஃபாஸ்ட் ஏன் அதுக்கு பேர் தெரியுமா? ஃபாஸ்ட்டாக பிரேக் எடுக்கிறாங்களா அதனால? ஃபாஸ்ட்டாக பிரேக் எடுத்தனால இல்லை, நம்ம ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறது அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்ற சாப்பாடு தான். அதனால தான் அது பேரே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் பண்ணாதான் உடம்புல மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கும். இதுக்கெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணுறோம், நிறைய சொல்கிறோம், ஆனால் யாருக்கும் புரிய தான் மாட்டேங்குது. ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக எல்லாமே ஸ்கூல் போகிற பசங்களாக பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்ததில் சாப்பிடாம இருந்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? சூப்பராக இருந்திருக்குமா, கம்மியாக இருந்திருக்குமா? சூப்பராக இருந்திருக்கும். சாப்பிடாம இருந்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்கும் அகாடமிக்கு. ஸோ அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி புவர். யார் யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறாங்களோ. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்டடியில் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, அதிகமாக ரொம்ப ரொம்ப சேடாக, ரொம்ப எதையோ பறி கொடுத்த மாதிரியே எமோஷனல் வெல்பீயிங் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. யார் யாரெல்லாம் ஒழுங்காக சாப்பிடலையோ. ஸோ அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாவது சாப்பிடணும் அப்படின்னு நம்ம திருப்பி சொல்கிறோம். ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் திட்டுறாங்களேம்மா, அதுக்கு அதுக்கு என்ன செய்கிறது? கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், கொஞ்சம் அலாரம்லாம் வச்சு கொஞ்சம் ஏர்லியராக சொன்னோடனே எழுந்திரிச்சோம்னா நிறைய ப்ராப்ளம்லாம் இல்லாமல் டைமுக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம், திட்டும் வாங்க வேண்டியதில்லை. இது பெரியவங்களை அஃபெக்ட் பண்ணுமான்னு நினைக்கிறியா? பெரியவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் அப்பாட்டையும் சொல்கிறது, சாப்பிட்டு போகணுன்னு. பெரியவங்களுக்கு என்ன ஆகும்னா ஹைப்பர் டென்ஷன் வரும். ஹைப்பர் டென்ஷன் வந்ததுன்னா கூடவே அதோட சிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க சிஸ்டர்ஸ்னால் யாருன்னு தெரியுதா? சிஸ்டர்ஸ்னால் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், ஸோ மற்ற இஷ்யூஸ் அது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரோக்கு, சர்க்குலேட்டரி டிசீஸ், இது எல்லாமே வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்ததுன்னா ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேய் 3 இட்லி வைடா, ஒரு மசாலா வடை. மசாலா வடை கேன்சல், தொண்டி வடை சீக்கிரம் வா. ஸோ சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஸ்ப்ரவுட்ஸோ இல்லை ஒரு சாலடோ இல்லை ஒரு ஜூஸோ, ஸோ சிம்பிளாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் தான் நல்லது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க.